கோவை அருகே கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்த மாநகராட்சி ஊழியர்கள் இருவரின் உடல்கள் 10 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டது. கோவை சாய்பாபா காலனி பகுதியில் மாநகராட்சி கழிவுநீர் வெளியேற்றும் நிலையத்தில் மோட்டார் வால்வு பழுது நீக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்களான சிவானந்தா காலனி பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன்குமார் மற்றும் பாப்பம்பட்டி பிரிவு பகுதியைச் சேர்ந்த எலக்ட்ரீஷியன் சுரேஷ்குமார் ஆகியோர் ஈடுபட்டனர். அப்போது எதிர்பாராத விதமாக அர்ஜுன்குமார் 40 அடி ஆழம் கொண்ட கழிவுநீர் தொட்டிக்குள் தவறி விழுந்த நிலையில் அவரை காப்பாற்ற முயன்ற சுரேஷ்குமாரும் நிலை தடுமாறி உள்ளே விழுந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் லாரிகள் மூலம் கழிவுநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே சம்பவ இடத்தை கோவை தெற்கு தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி நேரில் பார்வையிட்டு மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ள அறிவுறுத்தினார். தொடர்ந்து சுமார் 10 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இருவரின் உடல்களும் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.